இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி ஆகமதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய குடமுழுக்கு பணிகளை திருப்பணிகளை முதலில் எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இதுவரையில் கிட்டத்தட்ட 2065 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நிறைவு பெற்றிருக்கின்றது. வருகின்ற 2ஆம் தேதி கூட பார்த்தால் 67 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. 3ஆம் தேதி பார்த்தால் 27 குடமுழுக்குகள் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த ஆட்சி இந்த டிசம்பர் மாதத்திற்குள் 4000 திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு நடைபெறும். இப்போது நாம் நின்று கொண்டிருக்கிற கைலாசநாதர் திருக்கோயில் கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய ஜோசப் சாமுவேல் அவர்கள், மண்டல கூட்டலை மூர்த்தி அவர்கள், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நாகவள்ளி போன்றவர்கள், வட்ட செயலாளர் சீனிவாசன் போன்றவர்கள், நம்முடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ராஜகோபால் போன்றவர்கள் வைத்த கோரிக்கையின்படி ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக இந்த திருக்கோயிலுக்கு ஆய்வுக்கு வந்திருந்தோம். இது 600 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில். கிட்டத்தட்ட 1992க்கு பிறகு இந்த கோயில் திருப்பணிக்கு எடுத்து கொள்ளப்படவில்லை. தற்போது 2,30,00,000 ரூபாய் செலவில் திருக்கோயிலுடைய நிதி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பொதுநல நிதியிலிருந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. வருகின்ற 2, 3 அல்லது 9ஆம் தேதி இந்த பணிகள் துவக்குகின்ற முகத்தான் பாலாலயம் நடைபெறும். இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுவதுமாக கற்கோயிலாக இந்த கோயில் கட்டப்பட இருக்கின்றது. இந்த பகுதி மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில்தான் மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்கிறது என்பதற்கு இந்த கோயிலுடைய திருப்பணியே ஒரு எடுத்துக்காட்டு. இது எல்லோருக்கும் எல்லாமான அரசு, திராவிட மாடல் அரசு. என்னென்ன ஏற்கனவே வழிபாட்டு நெறிமுறைகள் இருந்ததோ அவை தொடரும். இதில் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த பார்க்கின்ற சக்திகள் எங்கெல்லாம் முளைத்தெடுக்கின்றதோ அவையெல்லாம் அகற்றுகின்ற பணியில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உறுதியாக இருப்பார்கள். இனம், ஜாதி, மதங்கள் எல்லாருக்கும் அப்பாற்பட்டு எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசாக இந்த அரசு செயல்படும். ஆகவே முருகரும் காப்பாற்றப்படுவார், அதேபோல் அல்லாவும் காப்பாற்றப்படுவார், ஜீசஸ் இயேசுவும் காப்பாற்றப்படுவார்.